துலா ராசிக்காருக்கு முருகரும் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்திலையும் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம், அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோகம், வியாபாரம், இப்போ பிள்ளைகள் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மன வருத்தம் தீர்வது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாக இருந்த மன வருத்தம் தீர்வது, உங்களுக்கு சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுது. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, விற்கிறது எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு ஐயா? துளாராசிக்கு. அரசாங்க கௌரவம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் பெறுவார்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் நீங்கும். ஐயோ எத்தனை வருஷம்னா இந்த அடிமை தொழிலில் இருக்கிறதுன்ற டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வேறு தனி தொழில் ஆரம்பிப்பீங்க, கூட்டு தொழில் ஆரம்பிப்பீங்க, கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ட்ரேடிங் வாங்கி விற்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. திடீர்னு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போய்ட்டு டக்குன்னு தெரியாத சப்ஜெக்டில் இறங்குவீங்க. ஆனால் ரொம்ப டே அண்ட் நைட்டு இருந்து கற்றுப்பீங்க. மியூசிக்கில் போவீங்க, சினிமா துறையில் போவீங்க, டான்ஸில் போவீங்க, ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணுவீங்க. ஜிம்முக்கு ரெகுலராக போவீங்க. எல்லாமே மாறும். அப்பா அம்மாவோட மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். புதன்கிழமை பசுமாடுக்கு ஏதாவது ஒரு அகத்திக்கீரை, அப்பா அம்மா யாருக்காவது ஒருத்தர் இல்லைனாலும் அகத்திக்கீரை போடலாம். இல்லைன்னா எதாவது காய்கறி தான் வாங்கி கொடுக்கணும். அகத்திக்கீரை போடுறதுக்கு ஒரு வரம்பு உண்டு. குடும்பத்தில் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் போடலாம், இல்லைன்னா போடக்கூடாது. என்ன போடணும்? காய்கறி, தவிடு, புண்ணாக்கெல்லாம் போடலாம். எள்ளு புண்ணாக்குக்கும் அப்படி தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சரியா? இது எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம். நிறைய பேர் அதுக்கு விதண்டாவாதம் சொல்லுவாங்க. நமக்கு வேண்டாம். நான் செல்வி சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கு. டக்குன்னு நல்லா தூங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்? சிந்தனை நல்லா வரும். அமைதியாக ட்ராவல் பண்ண பிடிக்கும், சங்கீதம் கேட்க பிடிக்கும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். மார்கழியில் பஜனைக்கு போவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள்லாம் கோயிலுக்கே வரமாட்டீங்களே, திடீர்னு இல்லை என் மனசு சொல்லிச்சு வரேன்னுவீங்க. சிலர் செல்வி சொன்னார் நான் வரேன்னு கூட சொல்வீங்க. ஆனால் அற்புதமாக இருக்கும். சந்தோஷமாக கும்பிடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு கும்பிட முருகரை போய் கும்பிட அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, அப்படியே மெய்மருந்து கேளுங்க. ஆட்டிடியூடாக வேலை செய்யும்.